ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னென்ன வளைவில் கண்ணாடியா சூப்பர். ஆனால் வளைவில் நிப்பாட்டியிருக்காரு, கொஞ்சம் டேஞ்சர் தான் அது. நானே எதிர்பார்க்கலங்க. டக்குன்னு என்ன கார் இங்கே நிற்கிது பாருங்க. ரைட்டில் வியூ பார்த்தா ஃப்ரண்ட்டில் இருக்கிறவரோட ஐயோ வியூ சொல்லவே விட மாட்டேங்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிறவரோட கண்ணாடி ஐயோ. ஃப்ரண்ட்டில் ஒரு கார் போயிருக்கு. அந்த கார்லேருந்து ஒரு கண்ணாடி கூலிங் கிளாஸ் கீழே விழுந்துருச்சு. அந்த கிளாஸை எடுக்கிறக்காக நிப்பாட்டியிருக்காரு. ஒருத்தர் ஓடி வந்திருப்பார், பார்த்துருப்பீங்களா? அங்கே பாருங்க. இந்த இந்த சீசனில் மட்டும்தான் அந்த ஃப்ளவர் பூக்கும் பாருங்க. லெஃப்டில் ஒயிட் கலர் குறிஞ்சி மலரோ என்னமோ சம்திங். இல்லை, அது ப்ளூ கலர், ப்ளூலேயும் இருக்கும் ஒயிட்லேயும் இருக்கும். நீலகிரிஸில் அந்த இது போட்டிருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். மலர் கண்காட்சி அப்படின்னு நியூஸ் பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், வியூ செம்மையாக இருக்குது. லைட்டாக இப்போ தான் ஃபாக் வருது பாருங்கள். லெஃப்டில் தேயிலை தோட்டம் பாருங்கள். நான் அந்த மாதிரி முன்னாடியே பார்த்துட்டு தான் ரைட்லேருந்து ஓட்ட கிடக்குறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குது. அதனால் மோஸ்ட்லி இதை பார்த்து யாரும் ட்ரை பண்ணிடுவாங்க. நார்மலாக ஓட்டிக்கிங்க, அதான் நல்லது. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் நமக்கும். பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வெஹிக்கல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா கம்மியாக தான் வந்துட்டுருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. பாருங்க, வியூ செம்மையாக இருக்குது. அங்கே மட்டும் வெயில் அடிக்குதுங்களா? சே, இதெல்லாம் வந்து கொடைக்கானல் அந்த மாதிரி வரும். வால்பாறையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குவாங்க. கீழே வெயில். இங்கே வியூ பாயிண்ட் இருக்குது, காட்டலாமா நம்ம? சரி காட்டுவோம். அதுவும் பாருங்கள், நான் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்பேஸ் விட்ருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா அந்த செக்கிங் முடிச்சுட்டு சிம்பிள் தான். என்ன டேட்டு டைமு, அப்புறம் நம்ம லைசன்ஸ் நம்பரு, வண்டி நம்பரு, ஃபோன் நம்பரு, ஒரு சைனு, அவ்வளோதான் வாங்கிட்டாங்க. சின்னதாக ஒரு வியூ இருந்துச்சு. தண்ணி ஓடுற சவுண்டு உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. அந்த முக்கில் ஒரு இடம் இருக்குது, நான் காட்டுறேன் போயிட்டு. சரி, இந்த வியூ மிஸ் பண்ணக்கூடாதே, ஃபாக் இருக்கே, அதனால் எடுத்துட்டேன். இருங்க, பேக் கேமராவில் காட்டுறேன். பார்த்திங்கன்னா செம்ம வியூ பாருங்க. ஃபாகு கலர் கிரேடிங் எதுவுமே இல்லை. அங்கே மட்டும் வெயில் அடிக்கிறனால அங்கே நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. இங்கே கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இங்கே ஏதோ கூடு இருக்குது, கழுகோட தான் காக்காயோட தான் தெரில. செம்மையாக இருக்குது. அதுதான் பள்ளத்தாக்கு. அங்கே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த முக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு. கேமரா வேறு ஆகுனா ஃபாக் ஆகிடுதுங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சா தான் கொஞ்சம் கிளியர் ஆகுது. அது டக்குன்னு கிளைமேட்டு அது எங்கேயுமே எடுத்துகிட்டு போகலைங்களா, டக்குன்னு எடுத்து இந்த சில்னஸில் மாட்டவும் ஃபாகு செமையாக இருக்குது. ஃபீல். மணி எத்தனை மணி? 1:35 மதியம். இங்கே பாருங்க, இங்கேருந்து மேகம் அப்படி வருது, அங்கேருந்து அப்படி வந்துட்டுருக்கு. செமையாக இருக்குது பாருங்க. 2ஆம் கியரில் செல்லவும். ஓகே, அங்கே பாருங்கள். அங்கே மட்டும் வெயில் அடிக்குது, அதனால் அந்த மரம் அப்படியே பச்சை பசன்றாது. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாம் கப்புள்ஸ் தாங்க. எல்லாம் ஜோடி ஜோடியாக வண்டியில் போயிட்டுருக்காங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம், அதான் நல்லது. சரி, ஓகே, நான் அங்கே போய் காட்டுறேன். இல்லாட்டி அந்த வாட்டர் ஃபால்ஸ் வரும், அந்த இடத்துல நான் போய் காட்டுறேன். அங்கே பாருங்கள், பைசன் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தாங்க நேரில் ஒரு செகண்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பைசனை பார்த்ததே இல்லை. இருங்க, ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஏன்னா 2 டைம் பார்த்துருக்கேன். வால்பாறையில் ஒருக்கா பார்த்துருக்கேன், அதை விட்டால் இப்போ தான் பார்க்குறேன் பைசன். சரிங்களா? 1 2 ஒரு 3 நிற்கிதுன்னு நினைக்கிறேன். கேமராவில் 2, 1 வந்து அந்த சைடு நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு. அதான் பாருங்கள், கொஞ்சம் முகம் பார்க்குறக்கே காமெடியாக இருக்கும். ஹெல்மெட்டோட முகம் சின்னதாக இருக்கும், ஹெல்மெட் பெருசாக இருக்கும். பாருங்க, 2 பைசன். ஏன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 30x ஜூம் வரைக்கும் இருக்குது. அதனால தான் இதில் நான் காமிச்சேன். பாருங்கள், கிளாரிட்டி அவ்வளோதான் வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் வாட்டர் ஃபால்ஸ் வரும்னு சொல்லியிருப்பேன். அது வந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல், அதனால் நான் அதை தாண்டிட்டு தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ கோயில் இருந்துச்சு.
கோயில்கிட்ட அழகாக வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த லொக்கேஷனு. பாருங்கள், ஓவர்டேக் பண்ணியாச்சு அந்த லாரி. ஆல்ரெடி முதலே ஓவர்டேக் பண்ணோம். பார்த்திங்களா ரைட்டில் வீடெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க. வீடு கீழே இருக்கும், பார்க்கிங்லாம் மேலே இருக்கும். அந்த மாதிரி தான் வீடு கட்டியிருப்பாங்க. பாருங்க, பிளேஸு செம்மையாக இருக்குது, சூப்பர். எப்போயுமே ஊட்டி வந்தீங்கன்னா, டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா கோடநாடு கோத்தகிரி வழியாக ஏறுங்க. அதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வியூ செம்மையாக இருக்கும். அதுவும் ரோடும் பெரிய ரோடு. மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரம் வெஹிக்கிள் எதுவுமே கீழே இறங்காது. சாட்டர்டே சண்டே எப்படின்னு எனக்கு தெரில, நான் சொல்கிறது வீக்லி டேஸில். பாருங்கள் ரோடு, இந்த இடம் பார்த்திங்களா எவ்வளோ ப்ராடாக இருக்காங்க பாருங்கள். மேகம் அப்படியே மலைகளை தழுவிட்டுருக்கு, செம்மையாக இருக்குது பார்க்கும்போது. அற்புதமான வியூ. அடடா, அங்கே பாருங்கள், உண்மையிலுமே எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன ஆக்ஷன் கேம் மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இன்னும் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கலாம், பட் ஆனால் லேட்டானாலும் எடுக்கலை. பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறாரு. ஏன்னா பார்த்திங்கன்னா பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அங்கே பாருங்கள் வியூ, மேகம் சொன்ன மாதிரி தழுவிட்டு அப்படியே செம்ம அற்புதமாக இருக்குது பார்க்கும்போது. கண்ணில் பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டியாக இருக்குங்க, செம்ம ஹெச்டியாக இருக்குது. இந்த ஆக்ஷன் கேமரா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், ஏன்னா என் ஃபோன் கேமராவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கேமரா அளவுக்கு வராது, ஃபோன் கேமரா கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இப்போ வரதெல்லாம் இந்த ஆக்ஷன் கேம் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி தாங்க. சரி, ஆனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. 5000 வாங்க, அதுக்கு ஒர்த்து கண்டிப்பாக. அங்கே வரேன், இன்னும் எத்தனை ஸ்கூல் வந்துருக்கு. ஸ்கூல் சூப்பர். இப்போ தான் மொதல் டைமாக ஒரு பெரிய ஸ்கூலை பார்க்குறேன் ஊட்டியில் நிறையா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கோத்தகிரி போகிற வழிங்கிறதுனால சின்ன சின்ன ஊராக தான் இருந்தது, இப்போ நல்லா டெவலப். அங்கே பாருங்கள் கோயில், சூப்பராக இருக்குது. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனுங்க, ஒரு குப்பை கிடையாது. சூப்பராக இருக்குது, ஊரை சூப்பராக வச்சுருக்காங்க. இப்படி தான் எல்லோரும் ஊரை வச்சுருக்கணும். அந்த வியூ பாயிண்ட்டுக்காகவே இங்கே நின்று கேமரா ஆன் பண்ணேன். அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. சுசுகி ஜிக்ஸார். இந்த இடத்துல நான் ஃபோனில் எடுத்துருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நான் எதிர்பார்க்கல, டக்குன்னு வந்துருச்சுங்களா, அதனால் மிஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க ஊர் வியூ செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வரும்போது இந்த வியூ என்ஜாய் பண்ணுவீங்க. இருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுவும் கேமரா கிளாரிட்டிக்கு பக்கவாக இருக்குது, அந்த சவுண்டு எல்லாமே மாறுது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே எதுவுமே பேசாமல் நான் சைலண்ட்டாக இருங்க. பாருங்கள், திரும்ப அந்த லாரி என்னை ஓவர்டேக் பண்ணிடுச்சு. பார்த்துருப்பீங்க, அது வந்து ஃபோன் கேமராவில் எடுக்கிறது தான். பாருங்கள் இந்த எப்படி இருக்குது, சவுண்டு கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த கிளாரிட்டி எனக்கு இந்த கேமராவில் கிடச்சேன்னா அருமையாக இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ணும், பார்ப்போம். ஏதோ ஒரு நல்ல ஹோட்டல் கிடச்சா சாப்பிடுவோம். கட் பண்ணலான்னு தான் நினச்சேன். சரி, நம்ம ஊரை காட்டுவோமே. அப்படியே மெதுவாக போயிட்டு என்னென்ன கடை இருக்குது, ஃபுட்டு இங்கெல்லாம் என்ன ஃபுட்டு கடை இருக்குங்க. ரெயின் கோட் கடை இருக்குது, ரூம்ஸ் அவைலபிள்னு போர்டு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. மேபி அது கூப்பிட்டா உள்ளுக்குள்ளேயோ இல்லை வேறு எங்கேயோ போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. இங்கே பாருங்கள் வியூ செமையாக இருக்குது. இருங்க நான் நிப்பாட்டி காட்டுறேன். அங்கே வருங்க காரு சூப்பராக இருக்குங்க. கொரோலா ஃபோன் எடுத்து பாருங்க, இந்த கிளாரிட்டி செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க தான் இந்த டொயோட்டா கொரோலா செமையாக இருக்குது ஃபோட்டோக்கு. கேபிஎஸ் மினி பஸ் அங்கே தெரியுதுங்களா, எப்படி வியூ இருக்கு பாருங்கள். மேலே கோயில் தெரியுது, முன்னாடி ஒரு சின்ன கோயில் இருக்குது. ஆனால் இது வந்து நார்மல் கேமரா, அதாவது ஆக்ஷன் கேமராவோடது. ஆனால் என்ன பெட்ரு என்னென்னா, அது கிளாரிட்டியில் பெட்ரு. பட் ஆனால் இது ஆன் த வேல எடுக்கிறதுல இது பெஸ்ட்டு. பாருங்கள், நாயூரா பெட்ரோல் பங்க். அங்கே பார்த்திங்கன்னா ஊரோட வியூவே சூப்பராக தெரியுது. எப்படி இருக்குது பாருங்கள்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எங்கே சாப்பிட்லான்னு அப்படியே ஒரே திங்கிங். பாருங்க ஊர் எப்படி மலை மேலே அப்படியே அடுக்கி கட்டியிருக்காங்க. பைபாஸ் லாரி அது இப்போல்லாம் வாழ்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க அதான் ஊர் பேர். செமையாக இருக்குது வியூ. ஏன்னா வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டவர் கிடைக்காது. இப்போலாம் பார்த்திங்கன்னா டவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்க ரூம்ஸுன்னு போட்டிருக்கு, ஆனால் எம்டியாக இருக்குது. ஒரு வேளை கீழே இறங்கி போகணுமா என்னன்னு தெரில. அந்த பக்கம் இது வழி இருக்கா என்னென்னு ஏன்னா பார்க்காம சொல்லக்கூடாதுல்ல. பாருங்கள் ஊர் அப்படியே எப்படி இந்த பக்கம் வந்துருச்சு லெஃப்ட்டில். செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்க மேலே ஃபஸ்ட் ரைட்டில் இருந்துச்சு, ஃப்ரண்டில் இருந்துச்சு, இப்போ லெஃப்ட்டில் இருக்குது ஊர். அற்புதம் அற்புதம். ரொம்ப இந்த மாதிரி இங்கே பாருங்கள். நான் இப்போ ரைட்டில் ஏறினேன் பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் வண்டி வராதனால ரைட்டில் ஏறினேன். ரொம்ப ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஒரு 6 மந்த் ஒன்ஸ் வெளியே இந்த மாதிரி சுற்றினீங்கனாவே போதும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு பைக் பிடிக்கும், சில பேர்த்துக்கு காரு. அது வாட் எவர் இட் இஸ் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்க வியூ பார்க்க இருக்க. அதாவது இந்த வியூவில் ஃபோட்டோ எடுக்கலாமா, இங்கே என்ன எடுக்கலாமான்னு அப்படியே தோணிக்கிட்டே இருக்குது. பாருங்கள் ரைட்டில் ஒரு சின்ன சாக்லேட் கடை, சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆஹா சூப்பருங்க. வியூ காமிச்சு இதை காட்டியே ஆகணும். கார் அதே மாதிரி திரும்புகிற நேரத்துலேயே கவனம் இருக்கணும். ஏன்னா டக்குன்னு யாராவது வந்துட்டாங்கன்னு வைங்க போச்சு. இருங்கண்ணா காட்டுறேன். ஸ்டாண்டு அது குளிருக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குங்களா. அங்கே பாருங்கள் வியூ, அருமையான வியூ. இது சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கோத்தகிரி வழி தாங்க செமையாக இருக்கும். முன்னாடியே நான் காட்டியிருப்பேன் ஊர்லாம். அந்த ஊர்லாம் செமையாக இருந்துச்சு பார்க்கும்போது, கேமராவில் பார்க்கும்போது, நேரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அவருக்கு வண்டி இங்கே நிற்கிது. இதுங்க நான் பேக் கேமராவில் காட்டுறேன். பார்த்திங்கன்னா அந்த ஊர் வழியாக தான் வந்தேன். செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கும்போது. ரொம்ப நாள் கழிச்சு கிளைமேட்டும் பக்காவாக இருக்குங்களா. இன்னும் கேமரா பேட்ரி மட்டும்தாங்க வீக்கு. அது புதுசு வாங்கியுமே அப்படி தான் இருக்குங்க. பாருங்க ஃபோனில், அதுவும் ஃபோன் கேமராவுக்கு இன்னும் பக்காவாக இருக்குது. கிளாரிட்டி பயங்கரம். இது எங்கேயோ படிக்கட்டுலாம் கீழே இறங்கி போகுது. எதுக்குன்னு தெரியல. எஸ்டேட்டு காஃபின்னு நினைக்கிறேன், தெரில என்னன்னு. சூப்பருங்க. பாடா ரொம்ப நாள் போகாமல் இருந்ததுக்கு ரொம்ப நாள் எங்கேயுமே வெளியே போகல. சூப்பர். கடைசியாக வெள்ளிங்கிரி விழாக்கு தான் வந்திருக்கும். வெள்ளிங்கிரி விழாக்கு அப்புறம் ஊட்டி தான். சரி கோயிலுக்கு போகலான்னு தான் தோணிகிட்டே இருந்துச்சு. சரி எத்தனை நாளைக்கு தான் கோயிலுக்கு போகணும். ஊட்டி கொடைக்கானல் அப்படி போயிட்டு அடுத்து கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். செமையாக இருக்குங்க. சரி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன். வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு கப்புள்ஸ் வந்துட்டாங்க. MT-15 என்ன MT-15 அருமையான வண்டி. ஏன்னா பில்லியன் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்காது. ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருப்பாங்க சீட்டு. கொஞ்சம் லென்த் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். FZ மாதிரியே வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான் நிப்பாட்டியிருப்பேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது குளூர்னால. ஓகே vlog ரொம்ப பெருசாக போகுது. இதோட நான் முடிச்சுக்கிறேன். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாம் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. பாய். Try to break us, but we won't back down. Destroy us, we'll always be around. Loud sound, big missile jumping from the clouds. Watch your step in this torn up town.